பஞ்சனையில படுத்து உறங்கும் போது அந்த வஞ்சியான ஆசிரியர் வாக்கு என் செவில் கேட்கும் போது ஒன் செவில் கேட்கவில்லை அடி துஞ்சிரும். கேட்கலையம்மா. பக்கத்தில் இருந்தும் என்ன இருவரும் பஞ்சியில படுத்துருங்கும் போது அந்த வஞ்சியான அசரில் வாக்கு ஒன் செவில் கேட்கும் போது நான் பொண்ணா பத்ததே பாவ மாட்டேன். அடி ஆசிரியர் உரத்த வாக்கு அடி ஆசிரியர் உரத்த வாக்கு அது அறுவையே சொல்வேன். நாளை படுகொலத்தில் அடி நிகழ வருஷமாலை அடியே சொல்கிறேன். அது வல்லையா வருகம் அது வல்லையா வருகம் என்று அது வகையுடன் உரைத்து நோடி திசை கண்ட தாய் தந்தைக்கு அது தீவனை வருமோ என்று நாளை நடக்கும் 14 யுத்தத்திலே தாய் தந்தைகளுக்கு என்ன அண்ணன் தம்பிமார்களுக்கு என்ன ஆபத்து வருமோ என்ன தொட்டு தாலி சதிக்காத அவனுக்கு என்ன எங்க தாய் தந்தை தப்புனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. சரி, அண்ணன் தம்பிமார்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. தொட்டு தாலி கட்டினாங்க அவங்க எப்படியா போறா சாதாரண ஒரு கனவு கண்டுதான் நீ இப்படி அழுகுறா? ஏமா நான் கூட நேற்று கனவு கண்டேன். படுத்து தூங்கிட்டு இருந்தனா சரியான 12 மணி. அந்த நேரத்துல நல்லா 12 மணி படுத்து தூங்கணும். அப்படி மேல படுத்து தூங்கணும் பாரு. அப்படியே 1 லட்சம் ரூபாய் பணம் ரோட்ல கட்டுக்குது. நான் நடந்து பாற மாதிரியே இருக்குது. 1 லட்சம் ரூபாய் கட்டா இருக்குது. கிட்டு ஓடி போய் இப்படி கேட்டா பாரு. கேட்ட உடனே வீட்டு போச்சு. அட கடவுளே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்துட கூடாதா? அந்த 1 லட்சம் ரூபாய் பணம் எங்கடா இருக்குது? எங்கடா கனவு காண்பது கிடைக்குமா தம்பி? அம்மா நீ சொல்வது அந்த காலத்து இந்த காலத்து பொம்பளை நீ சொல்ற. நான் எப்படியாப்பட்டவள்? நான் என்ன யோனி வயிற்றுல பிறந்த பொண்ணான பொன்னில் உருகி வந்திருக்கிறாய். அந்த தெய்வ கட்டளை நான். அதனால நான் எடுத்த கனவு கரெக்டாக பலிக்கும். யாருக்கு எப்படி நடந்தாலும் பரவாயில்லை. என்ன தொட்டு தாலி கட்ட சந்தால துரோகி பாவி. அவனுக்கு ஏதாகுமோ ஒண்ணு புரியுது. அவனுக்கு எதாவது ஆகா போகுது. நம்மளுக்கா தூட்டிக்குது. நம்மளுக்கு என்ன இருக்குது? அப்ப சொன்ன இதான் கரெக்ட். அவனு நம்ம வேணான்னு ஒதுக்கிட்டோம். என் தொட்டு தாலி கட்டணும். என்ன அவனுக்கு என்ன நடக்குது? அவன் சாவணும், தாலி அறுக்கணும். அவனுக்கு என்ன? அவன் நம்ம இருக்குன்னா அவன் சத்தையா மயிராச்சு. நீ அப்படித்தான் நினைக்கிறப்ப. நான் என்ன சொல்றேன்? அந்த தாலி சாவ இருந்தாலும் உனக்கு தாலி நினைக்குமா? அப்படி இல்ல. அவனுக்கு என்ன நடக்குமோ ஒன்றும் புரியவில்லை. அவன் சத்தான் யாருக்கிட்ட ஈவான ஜாதிக்கு பேர் போனவன். சுங்கபோதன் பிள்ளை நம்மளுக்கு என்ன எதுக்கு பின்ன அவருக்கெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா, கவலைப்படாதுமா. நாங்க சொன்ன கரெக்டா இருக்கும் தெரியுமா? எங்க அம்மா சொன்ன கரெக்டா இருக்கும் சார். இருந்தாலும் யாருக்கு என்ன ஆறு இருக்கட்டும். ஆமா, நாம அரமனையில் அமர்ந்திருப்போம். என்ன நடக்குது அதாவது பார்க்கலாம்.